அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரிவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 9/12/2025 கார்த்திகை மாதத்தின் 23ஆம் நாள். கார்த்திகை செவ்வாயில் இரவு 8:41 வரைக்கும் பஞ்சமி திதி. செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த பஞ்சமி ருண விமோச்சன பஞ்சமி அப்படின்னு அழைக்கப்படுது. ருணம் என்றால் கடன். உங்கள் எப்பேற்பட்ட கடனும் தீர இந்த நாளில் இந்த இலை கிடைத்தால் விட்டுடாதீங்க. ஒரு எளிமையான பரிகாரத்தோடு இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி இந்த பதிவில் நாம பார்க்க இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அற்புதமான நாளுங்க. இந்த இலை கிடைத்தால் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை நேரத்தை விட்டுறாதீங்க. உங்கள் எப்பேற்பட்ட கடனையும் கண்டிப்பா தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதை போலவே செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகு கால நேரம். இந்த ராகு கால நேரம் அப்படிங்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள், அற்புதமான நேரம். செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த ராகு கால நேரம் நிறைய குடும்பங்கள்ல பாருங்க, கடனால பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமை இல்லை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை, மன நிம்மதியே இல்லை. இதை மாதிரி விஷயங்களும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நீங்க அனுபவிச்சுட்டு கூட இருப்பீங்க. இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? முறையான வழிபாடு, நம்பிக்கையோடு தெய்வத்தின் பாதத்தை நாம நம்பிக்கையோடு சரணடைந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமா தீரும். உங்களால பெரிய அளவுல யாகம் செய்ய முடியல, பூஜை செய்ய முடியலன்னா வருத்தப்படாதீங்க. ஒரு விளக்கு மனசார பொருத்தி வைங்க. அந்த தீபத்தை பார்த்து உங்க குறைகள் என்னவோ அதெல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும், உங்க பிரச்சனையும் தீரும். அதே நேரத்துல டெய்லி வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரங்களை நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் பிரச்சனைகளுக்கு என்னுடைய பிரச்சனையை வழிபாட்டின் மூலம் கூட தீர்க்க முடியலைங்க, எதனாலன்னு தெரியல, இதற்கெல்லாம் பரிகாரம் இருக்கா, இதற்கு பிரத்யேகமாக எனக்கு பரிகாரம் செய்து தர முடியுமா, ஜோதிட மாந்திரிக ரீதியாக செய்து தர முடியுமா நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக செய்து கொடுக்க முடியும். தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்வுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் இந்த பஞ்சமி நாளில் உணவளிக்க முன்வாருங்கள். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்கும் போது உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்கள் குழந்தைங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம், காலை 6 to 7 செவ்வாய் ஹோரை நேரம், மதியம் 1 to 2 செவ்வாய் ஹோரை நேரம், 3 to 4 ராகு கால நேரம், அதன் பின் மாலை 5:40 8:41 வரைக்கும். அதில் 8 to 9 உங்களுக்கு செவ்வாய் ஹோரை நேரமாகவே வருது. அதனால் தவற விடாதீங்க. இந்த நாளில் நீங்கள் எப்பவும் போல் வாராகி அம்மனுக்கு நம்ம எப்பவுமே 5 தீபம் ஏற்றுறது வழக்கம். இந்த 5 தீபத்தை இந்த நாளில் நீங்கள் எப்படி ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கில் ஏற்றணுங்க. இந்த கார்த்திகை மாதத்து பஞ்சமியில் மாவிளக்கு தீபம் ஏற்றி பானகத்தையும் மாதுளை முத்துக்களையும் பிரசாதமாக வைத்து ஓம் வாம் வாராகி நமக, ஓம் வாம் வாராகி நமக என மந்திரத்தை 108 முறை சொல்லணும். எப்படி சொல்லி முடிச்சுட்டு ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க. அதில் கற்பூரவல்லி இலை எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சை கற்பூரத்தை வைங்க. பச்சை கற்பூரம் இல்லைன்னா சாதா கற்பூரத்தை வைங்க. வச்சுட்டு அந்த கற்பூரத்தால் அம்பாளுக்கு ஆரத்தி காட்டுங்க. பச்சை கற்பூரவல்லி இலையும் அந்த கற்பூரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நறுமணம் அம்பாளுக்கு ஆரத்தியாக காட்டும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் குறைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்குங்க. இப்போ நான் சொன்ன இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் தெய்வத்தின் அருளால் நிச்சயமாக நடக்கும். நிறைய விஷயங்கள் கார்த்திகை செவ்வாயில் செய்ய வேண்டிய ராகு கால பூஜை, முருகன் வழிபாடு, முருகன் மந்திரம் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்கு. தொடர்ந்து பாருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.